அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் ஆடி மாதம் ஆகாதுன்னு சொல்றாங்களே, ஏன் தெரியுமா? ஆடி மாதம் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக போற்றப்படுது. பொதுவா இந்த மாதத்துல விரதங்கள், வழிபாடுகள், விழாக்கள், பெரிய உற்சவங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆன்மீகத்திலையும் இறை வழிபாட்டிலையும் மனம் ஈடுபடணும் அப்படின்றதுக்காக ஆடி மாதத்துல திருமணங்கள் செய்யறதில்ல. மேலும் ஆடி மாதத்துல சுப காரியங்களை தவிர்த்து ஆவணியில தான் தொடங்குவாங்க. ஆடி மாதம் வந்தாலே புதிதாய் திருமணமான தம்பதிகளுக்கு ஆகாத மாதம் ஆயிடும். வீட்டுல உள்ள பெரியவங்க ஒண்ணு சேர்ந்து புதுமண தம்பதிகளை பிரிச்சு பெண்ணை அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. காலம் காலமா நடந்துட்டு வர்ற இந்த பழக்கம் சமூக ரீதியாக மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாகவும் நன்மை தரக்கூடியதா அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஆடி மாதத்துல ஒரு பெண் கருவுச்சாங்கன்னா அவங்களுக்கு சித்திரை மாதத்துல குழந்தை பிறக்கும். சித்திரை அக்னி நட்சத்திரம் அப்படின்ற கடுமையான வெப்பம் நிறைந்த மாதம். இந்த மாதத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா எளிதில் சின்னம்மை போன்ற வெப்பத்தால் உண்டாகிற நோய்கள் குழந்தையை பாதிச்சிடும். உடல் நலிவடையும். குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படும் அப்படின்றதுதான் சித்திரையில குழந்தை பிறந்தா சீரழியும் அப்படின்னு சொல் வழக்கு இருக்கு. இதை காரணமா கொண்டுதான் ஆடி மாதத்துல புதுமண தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறாங்க. இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் வகையில அமைஞ்சிடக்கூடாது, எனவே பிறக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதல்ல அப்படின்ற காரணத்துக்காகவே தம்பதியரை பிரிச்சு வைக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தின சாஸ்திரங்கள் ஒவ்வொன்றிற்குமே நிறைய விளக்கங்கள் இருக்கு. அதனால பெரியவர்கள் சொல்ற அறிவுரையை கேட்டு நாம வளமான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான அனுபவம் உங்க வாழ்க்கையில் நடந்தா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். சொந்தங்களின் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. நன்றி, வணக்கம்.